கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம பக்கத்தில் எம்ஜியிலேருந்து வின்சார் வண்டி வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணிட்டாங்க. பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் 331 கிலோமீட்டர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 38 கிலோவாட் அவர் பேட்டரியை கொடுத்து ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ ரியல் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் வந்து கிடைக்குது அப்படின்னும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஈவியில் ரொம்ப லாங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணோம். ப்ரோ வாங்க அங்கே நின்று இப்படி. இன்றைக்கி வந்து ஆட்டோ ட்ரெண்ட்லேருந்து விப்ரஜேசனா நம்ம கூட இருக்கார். ஸோ நாங்கள் வந்து கொடைக்கானல் போகலாம், அன்றைக்கி ஒரு ட்ரிப் வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த ட்ரிப் வந்து ஆரம்பிக்கிறோம். ப்ரோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது வண்டியில்? நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 97 இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 94 இருக்கும். 94% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். பட் எடுக்கும்போது எவ்வளோ அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்கிறோம். ப்ரோ இப்போ 94% இருக்குன்னா எவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 300 ஓடும். 300 ஓடும். ஏன்னா ஹில்ஸ் ஏற போகிறோம் சரிங்களா. இது வந்து அதில் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 300 காட்டுது. ஹில்ஸ் ஏறும்போது கம்மியாகும், ஹில்ஸ் இறங்கும்போது திரும்ப ஏறிடும். ஸோ அந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் எஃபெக்ட் வந்து ஒரு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் போகும், நல்லா ஸ்டேஷன் இருக்கு. ஓகே ப்ரோ, இங்கேயே வந்து டைம் ஆயிடுச்சு. ஆமாம், ஸோ அதனால் நம்ம கிளம்பணுமா கரெக்டாக இருக்கும். கிளம்ப. ஓகே கைஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம கூட வந்து இப்போ மூணாவதாக வந்து ஒரு பர்சன் வராங்க. ஆட்டோ ட்ரெண்ட்லேருந்து தினேஷ் ப்ரோ வந்து வராரு. அவரை வந்து நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 2 வீலர்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் நம்ம கூட இந்த வண்டியில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 92% இருக்கு. 293 ஓடும்னு காட்டுது. 94 இருக்கும்னு நினைச்சேன். பட் ஓகே போயிடலாம். போகும்போது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ஹை லெவலில் தான் வச்சிருக்கேன். ஈகோ மோட்ல தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. மெயின் ஹைலைட் இந்த பெரிய டிவி தான். இந்த டிவியில ப்ரோ இவ்வளோ பெரிய டிவி கொடுத்துருக்காங்களே, இதில் சார்ஜ் இறங்கிறாதா? இதனாலலாம் பெருசா சார்ஜ் இறங்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே எனிவே இது வந்து ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுல நம்ம என்ன ஆண்ட்ராய்டு ஆட்டோ கூட போடல. நமக்கு கொடைக்கானலுக்கு ரூட் தெரியும்ல. சரி போவோம் ப்ரோ. அப்படியே கொடைக்கானலுக்கு மேப்பை போட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பாருங்க ப்ரோ. 180 வரும் என்னுடைய கணிப்பு. ஓகே போடுங்க. எந்த ரூட் போகலாம்? தாராபுரம் வழியா போகலாமா பொள்ளாச்சி வழியா போகலாம்? ப்ரோ தாராபுரம் வழியா போகலாம் ப்ரோ. இங்கேருந்து கரெக்டாக 170 கிலோமீட்டர். 170யா? ஓகே 170 கிலோமீட்டர். இங்கே காட்டுறது எவ்வளோ? 293. அப்போ எத்தனை கிலோமீட்டரில் அட்டைன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆகுது, போகும்போது சார்ஜிங் ஏதாவது தேவைப்படுதா, சார்ஜிங் நெட்வொர்க் இருக்கா, அதையும் வந்து பார்ப்போம். ஒரு சின்ன பிரேக் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் நின்று. ஸோ ஸ்நாக்ஸ், லேஸு, ஆப்பிள் எல்லாம் கொஞ்சம் நொறுக்கிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் வண்டி எடுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 76% சார்ஜ் வந்து இருக்கு. அதில் வந்து 240 கிலோமீட்டர் இன்னும் போகும் அப்படின்னு சொல்லுது. பட் இன்னும் நம்ம வந்து இப்போ தான் பல்லடத்துலையே இருக்கோம். தாராபுரம் பைபாஸில் ஏறி ஹைவேஸில் ஏறி மறுபடியும் மதுரை ஹைவேஸில் வந்து ஏறுவோம். எப்படி வந்து சார்ஜில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கா, ரேஞ்சில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். போகலாமா ப்ரோ? இப்போ வந்து தினேஷ் ப்ரோ வந்து வண்டி எடுக்கிறாரு. லெட்ஸ் கோ. போலாங்க ப்ரோ. ஆட்டாம ஓட்டுங்க ப்ரோ. ரோடு ஆட்டம் போட சொல்லுங்க. ஈகோ மோடு போட்டியா? எஸ், ஈகோ மோடு பச்சையில போட்டாச்சு ப்ரோ. இந்தாங்க உங்களுக்கு. நாங்கள் தாராபுரம் வந்து டச் ஆக போகிறோம். மணி வந்து 11:40 ஆயிடுச்சு. தாராபுரம் டச் ஆனதுக்கப்புறம் ஒரே ஹைவேஸ் தான். அதனால் அப்படியே நீட்டாக அழுத்திட்டு போக வேண்டியதுதான். மணி வந்து கரெக்டாக 11:48 ஆகி போச்சு. அதே மாதிரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 206 கிலோமீட்டர் ரேஞ்சு. மணி வந்து 11:48 ஆகி போச்சு. அதே மாதிரி ரேஞ்ச் வந்து இன்னும் 206 கிலோமீட்டர் வந்து போகும்னு காட்டுது. பேட்டரி சார்ஜ் பர்சன்டேஜ் 65% இருக்கு. நம்ம எங்கேயுமே சார்ஜ் போடலை. ஏன்னா இப்போ இருக்கிற ரேஞ்சிலே போயிடலாமா தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், போட்டு அழுத்துன்னு அழுத்துறீங்க. ஏன் ப்ரோ? ரோடு ஃப்ரீயா இருக்குன்னா பெட்ரோல் வண்டி மாதிரி அமுக்குனீங்கன்னா அப்புறம் எப்படி ரேஞ்ச் கிடைக்கும்? அதையும் டெஸ்ட் பண்ணுவோம். அழுத்தி ஓட்டினா தள்ளுற மாதிரி இருந்தா நான் ஸ்டீரிங்ல உட்காந்து ஸ்டீரிங் பிடிச்சிக்கிறேன், நீங்க தள்ளிருங்க. நம்ம ஊர்ல தாங்க இது வந்து ஹைவேஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா இத்தனை ஸ்பீடு பிரேக்கர் எதுக்கு இந்த ரோட்ல இவ்வளவு ஸ்பீடு பிரேக்கர்னு தெரியல. சமயத்துல இது வந்து கண்ட்ரோலே லாஸ் பண்ண வச்சிரும். இருட்டுலலாம் கொஞ்சம் வேகமா வந்தா அட்லீஸ்ட் 2 பேரிகேடை வச்சிருந்தா கூட இந்த ரோட்ல ஈஸியா வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த ஸ்பீடு பிரேக்கரை போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுமா? அவங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு.
பிரிக்க ஆரம்பிச்சிட்டார் ஒருத்தர். சீரியஸ்லி இந்த வண்டியில் வந்து ஒரு 80-100லாம் போனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வண்டி ரொம்ப அமைதியாக இருக்குது. பாட்டெலாம் ஓடாட்டி சீக்கிரம் கொஞ்சம் தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேசிக்கிட்டோ இல்லை பாட்டு கேட்டால் மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியும். நீங்கள் தள்ளுறதுக்கு ரெடியா? நான்லாம் தள்ள முடியாது. நான் பஸ் பிடிச்சி போயிடுவேன். எங்கேயோ போய் சார்ஜ் ஓட்டு வண்டி எடுத்துவாங்க. அதான் நமக்கு அங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு. அப்புறமா 1 மணி நேரத்தில் ஃபில் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் தாராபுரம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து வந்திருக்கோம். ஒட்டாஞ்சத்திரம் ரோட்டில் இருக்கோம், ஒரு அபூர்வா ஹோட்டல் கிட்ட. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போகும்னு இருக்குன்னு பார்த்துடலாமா? 182 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் இருக்குது இன்னும். அது போக 57% இன்னும் சார்ஜ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போயிட முடியும். பட் ஹில்ஸ் ஏறும்போது இது ஃபாஸ்ட்டாக இறங்குதான்றது தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் செல்வன் அவர் வந்து எடுக்கிறாரு. ஈவி வந்து அவர் வந்து எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டெஸ்ட் பண்ணிலாம் சொல்லல. அப்போ டெஸ்ட் பண்ணலையா? ஓட்டி பார்க்குறேன் எப்படி இருக்கு. அதாங்க டெஸ்டிங். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிதம்பரம் டிரைவிங்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் வந்து ஃபார்முலா ரேஸ்க்கு அடுத்தது இந்த கார் தான் இன்றைக்கி வந்திருக்காரு. கரி மோட்டார்ஸ்லேருந்து டைரெக்டாக பிக்கப் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குங்க இனிஷியலாக எடுக்கும் போது? எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு ப்ரோ. என்ன ஒரு நல்ல ஒரு ஐசி இன்ஜின்லாம் ஓட்டிட்டு இது ஓட்டும் போது நல்ல டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம நார்மலாக ஈவி ஸ்கூட்டர் போனாலே பெரிய டிஃபரெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லி நினைப்போம். இப்போ வந்து காருக்கு அப்படி மாறும்போது நல்லா இருக்கு. கொஞ்சம் நார்மல் இப்போ வந்து நார்மல் மோடில் இருக்கு. அதை வந்து எக்கோ மோடில் வந்து மாற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து போட்டிருக்கு. Oh my god. இன்னும் ஒரே ஒரு தடவை சார்ஜ் வேற காலி ஆயிருப்பான்னு பயமா இருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை ஓட்டி பாத்திரலாம். இங்க வந்து ஸ்பீடு பிரேக்கர் போட்டாங்க. முதல்ல இந்த என்ஹெச் காரங்க எல்லாம் இதை பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் எடுத்து விட்டு டிவைடர் கூட வச்சு விடுங்க. ஆனா இந்த ஸ்பீடு பிரேக்கர் மட்டும் வேண்டாம். இதனால ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இந்த வழியில ஓட்டும் போது. ஓகே, இப்போ வந்து நார்மலா ஒரு 27-30 வந்து இருக்கு. நம்ம இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்ல வச்சிருக்கோம். இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீட்ல வந்து போகுது அப்படின்றத பார்ப்போம். 3, 2, 1. ஓ மை காட் ப்ரோ, கொஞ்சம்னா முன்னாடி வீல தூக்கிரும் போல ப்ரோ. எவ்வளோ போகுதுங்க? ஸ்லோவா போதா ப்ரோ? எவ்வளோ போகுதுன்னு கேட்டேன். 100-110 போயிருச்சு ப்ரோ. சரி, இப்போ வந்து ஈகோ மோடு. ஈகோ மோட்ல ஈகோ பிளஸ்ல கொஞ்சம் அப்படியே மீடியமா அப்படியே ஸ்மூத்தா ரைஸ் ஆகுது. அடுத்தது சுத்தமா ஈகோ போட்டோம் அப்படின்னா அது ப்ரோ. ஆனா இதுலயுமே ரைஸ் இருக்கே ப்ரோ. நல்லா ஈகோ தான் ரொம்ப எக்கனாமிக். ஓ அப்படியா? ஓகே ஓகே. சரி சரி. அப்ப அதுக்கேற்ற மசாலா. ஓகே ப்ரோ. ஆனா ஓவர் ஸ்பீடிங் வார்னிங்லாம் வருது ஈகோல. ஈகோ பிளஸ்ல எனக்கு தெரிஞ்சு 80-90 மேல போகுது. ஓகே, ஆனா ஈகோல வந்து நல்ல பிக்கப் இருக்க தான் செய்யுது. அப்ப ஈகோ பிளஸ்ல தான் ஈகோ பிளஸ்ல வச்சுட்டு அமைதி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். அப்படியே வந்து ஒரு 82 அதுலலாம் கட் ஆஃப் ஆயிருது வண்டி. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒட்டாஞ்சத்திரம் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டாஞ்சத்திரம் அபூர்வாவில் தான் வந்து கார் பார்க் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். மதியானம் கரெக்டாக வந்து 1:15 ஆயிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ % சார்ஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் இன்னும் ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்றத காட்டுறேன். பார்த்தீங்களா, இதுதான் வந்து %. இதுலயே பார்த்துடலாம். அதாவது இன்னும் 127 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத போட்டிருக்கு. 40% சார்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. நடுவில் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம சார்ஜே வந்து போடலை. எங்கே ப்ரோ ஓடி இருக்கிறது காட்டுது? ஓடோமீட்டரோட ரீடிங்கா? ட்ரிப்பு வந்து 145.2.
145 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. 148. ஏன்னா நான் 3 கிலோமீட்டர் ரீஸ் பண்ணாமே ஓடல. 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நான் ரீசெட்டே பண்ணேன். ஓகே. 97% சார்ஜ்ல 97%ல சார்ஜ்ல தான் எடுத்தோம் கோயம்புத்தூர்ல இருந்து. as of now 148 ஓடி இருக்கு. 127 ஓடுன்னு காட்டுது. அப்படின்னா டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது? 150, 250, 280. ஓகே. பட் வந்து இன்னும் ரீஜெனரேஷன்லாம் அப்ளை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருது எக்ஸாக்டாக அப்படின்னு. சரி, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, வாங்க அப்புறம் போய் சாப்பிட போகலாம். என்ன ப்ரோ சாப்பிட்றீங்க? ஆக்சுவலி வந்து ஒரு இட்லி பொடி வித் நெய் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கா? ஸோ சிதம்பரம் செல்வன், என்ன நிலைமை? எங்கேயோ ரூட்டை சுற்றி கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன பிழை நடந்து போச்சு. நம்ம வந்து தாராபுரம் தாண்டி பழனி வழியாக வந்திருந்தோம்னா ஒரு 90 கிலோமீட்டரில் கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்தது. இப்போ ஒட்டாஞ்சத்திரம் வந்து நம்ம செம்பட்டி வழியாக வர்றதுனால கொஞ்சம் கிலோமீட்டர் ஜாஸ்தியாகி போச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ நமக்கு வந்து பர்சன்டேஜ்ன்றது ஒரு 29%. அதுக்கப்புறம் அப்புறம் இதில் ஏதோ அமுக்குவீங்கல்ல பர்சன்டேஜ் காட்டுறது. சேலஞ்சிங்கான விஷயமா இருக்க போகுது. செம்ம சேலஞ்சிங்கான மேட்ரு ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றத பார்ப்போம். அதாவது 90 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் இருக்கு இப்போ நமக்கு. ஆனால் 29% தான் சார்ஜும் இருக்கு. இதில் ஒரு பெரிய கூத்து என்னன்னா, ஏசியை போட்டு வந்துட்டு இருந்தோம், விண்டோலாம் திறந்து விட்டாச்சு, ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப பவர் கன்சப்ஷன் கம்மியாக ஆகிற மாதிரி தான் ஆக்சலரேஷனே பண்ணிட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஒன்று சார்ஜ் போட்டுடலாம் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன்லான்னு பார்த்தா சார்ஜிங் ஸ்டேஷனும் இல்லை கொடைக்கானல் வரைக்கும். இந்த ரோட்டில் வந்ததுனால பழனி வழியாக வந்திருந்தா பழனியில் 2 இருக்கு போல. ஆனால் வந்து இந்த வழியாக வந்துட்டு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனும் இல்லை. இப்போ நம்ம 89 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் காட்டுது. இன்னும் நம்ம போய் சேர வேண்டிய தூரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 72 கிலோமீட்டர் வந்து காட்டுது. அப்படி பார்க்கும்போது டோட்டலாக ஒரு 17 கிலோமீட்டர் தான் வந்து எக்ஸஸாகவே நமக்கு ரேஞ்ச் இருக்க மாதிரி காட்டுது. இதை வச்சுட்டு ஒரு பெரிய டாஸ்க்கு. கொடைக்கானல் ஏறுமா ஏறாதான் தெரியல, ஆனால் ஏற்றி தான் ஆகணும். ஏற்றி பார்த்துடலான்ற ஒரு முடிவோடையும் போய்கிட்டு இருக்கோம். என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ப்ரோ முதல்ல இந்த எஃப்எம் ரேடியோ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விடுங்க ப்ரோ. சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுங்க ப்ரோ அந்த ஸ்க்ரீனை. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விடுங்க ப்ரோ. பிரைட்னஸ்ல குறைச்சி விடுங்க. முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா வர்ற லாரி பஸ்ஸு முந்திட்டு போகிற காரு எல்லாத்தையும் முந்த விட்டுட்டு ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்திலேயே எக்கோ ப்ளஸ் மோடில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 கிலோவாட் பவர் தான் கன்சியூம் ஆகிற மாதிரியே நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பட் இது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு வீடியோவாக மாறும்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 3 பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி போய் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். ஒருத்தர் என்னடானா தூங்கிட்டு இருக்கிறார் ஜாலியா. எதிர்க்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ரூட்டை டைவர்ட் ஆகிட்டாங்க. தூங்குற நேரத்துல ரூட்டை மாத்தி எங்கேயோ கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அப்புறம் சண்டிங்களா? அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. அபூர்வான்னு சொன்னா அப்பவே நான் தெரிஞ்சிருக்கணும்டா. அபூர்வால சாப்பிடலாம்னு இன்னைக்கு கொண்டு போய் விட்டீங்க. பேசாம தாராபுரம் அபூர்வால சாப்பிட்டுருக்கலாமா? போட்டான்னு பார்ப்போம். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மூமெண்ட் தான். எனக்கும் என் லைஃப் டைம்ல இப்படி ஒரு மூமெண்ட் எடுத்து வச்சுக்க மாட்டேன். பெரிய சச்சின் டெண்டுல்கர் இவரு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் இறக்கத்துல வந்து ஃபுல்லா ரீஜன்ல தான் விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா ரீஜன். வண்டி வருது லைட்டா. ஆமா, 0 கிலோவாட் அப்படின்னு கன்சூம் ஆகிற மாதிரியே. ஓகே பாருங்க, சைட்ல வர்ற வண்டியெல்லாம் முந்திட்டு போறாங்க. போயிட்டு போ எல்லாம் நேரம். ரொம்ப நேரம் 2 வீலர்லாம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, திரும்பி வருவதுனா கூட பிரச்சனை இல்லை. ரீஜன்ல ஏறிடும். ஏறும்போது என்ன சரி போ 60 கிலோமீட்டர் போ. ஸ்பீட் எடுத்துக்கோ. ஸ்பீடில் போனால் எக்ஸ்ட்ரா தான் ப்ரோ கன்செப்ஷன். ஒரு ஹை ஸ்பீட் போயிட்டீங்கன்னா கூட
ஒரு 10க்குள்ள இதாகும், டிஸ்டன்ஸும் கவர் ஆகிடும். என்ன அடிவாரம் வந்துட்டோமா ப்ரோ? கொடைக்கானல் அடிவாரம் இதான் அடிவாரமா? இல்லை, இன்னும் போகணும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு வயல்வெளி, அதுக்கு நடுவில் தென்னை ஒரு படத்தை நல்லா பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு வந்து லைவாக பார்க்குறீங்க. நல்ல ஒரு ஸ்பாட்டா இருக்குது. சூப்பராக இருக்கு, சான்ஸே இல்லை. ஆனா இப்ப வந்து இவ்வளோ இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இது அப்படியே தலையில மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தலையெல்லாம் மாறிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கும் அள்ளு விட்டுட்டு இருக்கு. ஹார்ட்ல ஒரு பட்டாசு வெடிக்குது, டமால் டமால்னு. இது மொத்தமா ஜீரோ ஆகும்போது ஒரேடியா வெடிச்சிடும் நினைக்கிறேன். பட் எனிஹவ் பட் ரீச் ஆயிடும். எவ்வளோ 23% 73 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. இன்னும் எவ்வளோ ப்ரோ கிலோமீட்டர் காட்டுது? 53 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் காட்டுது. அப்போ 53 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்கு ப்ரோ. இதுல இருக்கிறத ரேஞ்ச் பேசிட்டு டிஸ்டன்ஸையும் ரேஞ்சுன்னு வருது. அதான் ஆக்சுவலி அந்த 53 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு பிளைன்ஸ் கிடையாது, ஒரு ஹில்ஸ். அப்போ வந்து எவ்வளவு பவர் கன்சப்ஷன் ஆகும் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னு பார்ப்போம், ட்ரையல் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம். ஏறிடும்னு நினைக்கிறேன். ஏறாட்டி ஒண்ணும் இல்லைங்க, மலையில இருந்து இறக்குவோம், ரீஜன் ஆகும். அப்புறம் அதை வச்சுட்டு மறுபடியும் மேலே ஏற்றணும். மறுபடியும் 4 பெண்டு போனாங்க, நான் 2 பெண்டு தான் ஏறுவோம். இப்படியே ஏறி 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 இங்கே குடியிருந்துக்க வேண்டியதான். இங்க யாருக்கிட்டயாச்சும் சார்ஜ் ஓடுறதுக்கு கடன் கேட்க வேண்டியதான், வேற என்ன. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, கரண்ட் வந்து இல்லாத இடம் மேக்ஸிமம் எங்கேயுமே கிடையாது. எல்லா பக்கமும் கரண்ட் இருக்கு. என்ன ஒரு சார்ஜ் ஆக ஒரு 7-8 மணி நேரம் ஆகும், அதுதான் பிரச்சனையா இருக்கு. தவிர போட்டு வண்டி சார்ஜ் போட்டு வண்டிக்குள்ளே படுத்துற வேண்டியதுதான். போட்டு வண்டிக்குள்ளே நீங்க நைட் ஒரு எமர்ஜென்சிக்கு சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் யாரும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஒரு இடத்துல ஒரு சேஃபான இடத்துக்கு ஒரு 20% இருக்கும்போது சேஃபான ஒருத்தங்க ஏதோ ஒரு இடமோ இல்லை ஒரு ரெசிடென்சி ஏதோ ஒரு பங்கோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க ஃபேமிலியோட போறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. இல்லை பேச்சுலரோட போறீங்க, ஒரு பங்க்ல கூட நம்ம தங்கிக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு ஒரு 1 or 2 hours கூட 3 hours போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 30% ஏறும். ஏன்னா இது ஃபில் ஆக 7 to 8 hours ஆகும். ஒரு 3 hours போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35% ஏறும். ஒரு ரேஞ்ச் ஒரு 100-110 காட்டும். நீங்கள் அதுக்குள்ளே அடுத்த ஜங்ஷனை ரீச் பண்ணிடலாங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். பயப்பட தேவையில்லை. ஈவினா நம்ம உடனே பாருங்க, நாங்கள் ஒன்று பயப்படுறதுன்னா ஹில்ஸ் ஏரியா. ஸோ அப்போ பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நம்மகிட்ட கம்மியாக இருக்குங்கிற ஒரு இதுதான். தவிர ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பயம்லாம் கிடையாதுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இது வந்து ஒரு 17 லட்ச ரூபா வண்டியாக இருந்தாலும் வித்தவுட் ஏசி, ஓப்பன் டோர் விண்டோ, ஏன் இவ்வளோதான் கம்மியாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏர் ட்ராக்னால கூட வண்டி கொஞ்சம் வந்து சார்ஜ் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குங்கிற ஒரு இதில் நாங்கள் அப்படி முக்கா விண்டோ ஏற்றி அதுலேயே கொஞ்சம் முன்னாடி எரியற ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு. மக்களே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹில்ஸ் ஏறுறீங்க, கொஞ்சம் பேட்டரி கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா, நம்ம நார்மலாக ரீஜன் வந்து ஹையில் வச்சிருக்கோம். ஸோ ஒரு ஸ்லோப்ஸ்லேருந்து நம்ம இறங்கும் போது நம்ம அப்படியே ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து அதுவே ஆட்டோ பிரேக்கிங் மாதிரி நல்லா வண்டியை ஸ்லோ பண்ணிடும். ஸோ ஹில்ஸில் ஏறும்போது நீங்கள் அதை ஹைலே வச்சிருந்தீங்கன்னா மேடில் நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் எடுத்தால் கூட நல்லாவே ட்ராப் ஆகும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் பிக்கப் கொடுக்கும்போது அதுக்கான எனர்ஜி கன்சப்ஷன் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் அது வந்து நான் லைட்டில் வச்சுட்டேன். அப்படிங்கும்போது ரீஜனும் கம்மியாக தான் இருக்கும். ஆஃப் பண்ண ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் மினிமமாக இருக்கிற நம்ம ஆமாம். ஏன்னா ஹில்ஸில் நம்ம ஆக்சிலேட்டர் எடுக்கணும், ஒரு மேட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனாலும் ரீஜன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறேன். ஆனா ப்ரோ, அடிக்கிற வெயிலுக்கு ஏசியை போடாம போற ஒரே ஆள் நமக்கு தான், நம்ம டீமா தான் இருக்கும். இன்னொரு பாயிண்ட், நீங்க ரீஜன் வந்து ஏறும்போது தான் லைட்டா வச்சுக்கணும், இறங்கும் போது நீங்க ஸ்ட்ராங்கா ஹெவியாவே வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து இறங்கும்போது நீங்க பவர் கன்சப்ஷன் வந்து நீங்க லோட் பண்ணிக்கலாம். ஃபுல்டார் சயின்டிஸ்ட் தினேஷ், இந்த எம்ஜி ஈவி ரிசர்ச் டாக்டரேட். ஆக்சுவலி சொன்னாலும் சொல்லாட்டி நான் ஒரு ஐக்யூ வாங்கியிருக்கேன், அடுத்து ஒரு வின்சன் வாங்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ ஈவி ஃபோக்கஸ்டாக தான் இருக்கேன், பார்ப்போம். இல்லை அதுவுமே ஆல்மோஸ்ட் ஏரியா வந்து நல்லா இருக்கு. இது அடிவாரமா ப்ரோ? அடிவாரம் வந்துட்டோமா இல்லையா? இது அதான் செக் போஸ்ட் தாண்டிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் செக் பாயிண்ட் தாண்டிட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹில்ஸோட அடிவாரத்தில் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு மரங்கள்லாம் ஒரு காலத்தில் பொள்ளாச்சி ரோட்லேயும் மேட்டுப்பாளையம் ரோட்லேயும் இருந்துச்சு. இப்போ பார்க்கவே முடியறது இல்லை. ஆமாம், இப்போ ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடுலையும் திருப்பூர் ரோட்லையுமே கூட தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி மரத்தெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கேயாவது நெட்டு வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ரோடை பார்க்கும் போதே ஒரு சூப்பரான விஷயங்க, அழகா இருக்கு. இவ்வளவு வெயில் அடிக்குது இருந்தாலும் வந்து பாருங்களேன், எப்படி அந்த மரத்துக்கடியெல்லாம் போகும்போது அப்படியே செம்ம கூலிங் வந்து நம்மளால ஃபீலே பண்ண முடியுது. வெயில இருந்தாலும் ஹீட் இல்லை. அதான் கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது கூலிங்காக தான் இருக்கு. கரெக்ட். இனிமே இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல எப்போ பார்க்க போறோம்? பார்க்கவே முடியாது. ஏன்னா 40 வருஷம் ஆகும் ஒரு மரம் வளர. இன்னும் 45 கிலோமீட்டர் ப்ரோ, 15% இருக்கு சார்ஜ்.
45 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் இருக்கு. என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கான் முன்னாடி. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெருத்த சம்பவம். நாங்க பயந்த மாதிரியே இன்னும் போய் கொடைக்கானல் போய் சேர்றதுக்கு 35 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா எங்கள்கிட்ட ரேஞ்ச் பாருங்க 29 கிலோமீட்டர் தான் இருக்கு. 10% தான் சார்ஜ் இருக்கு. ஹில்ஸ் ஏறும்போது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கொஞ்சம் அதிகமா தான் சார்ஜ் இறங்கிட்டு இருக்கு. அதனால இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா ஒரு 9-10 கிலோமீட்டர்ல ஏதாச்சும் ஊர் இருந்ததுன்னா அங்க போயிட்டு ஏதோ ஒரு டீ கடையில சார்ஜை போட்டுட்டு, டீ கடையோ ஏதோ ஒண்ணு ஒரு 200 ரூபாய் கொடுத்து கொஞ்ச நேரம் சார்ஜ் போட முடிஞ்சா சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இன்னும் 5-7 கிலோமீட்டர் கிட்ட கம்மியா தான் இருக்கு ரேஞ்சே இல்ல. எப்படி போறோம் தெரியல, என்ன செய்ய போறோம் அடுத்தது அப்படின்றதும் தெரியல. ஒரு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைங்களேன். சரி பண்ணி பார்ப்போம் என்னதான் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை உண்மையாலுமே நம்ம பழனி போயிட்டு சார்ஜ் வந்து ஃபுல் பண்ணிட்டு வந்திருந்தா கூட இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். சும்மா நார்மலா வந்திருப்போம், ரேஞ்சை செக் பண்ணிருப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி வீடியோ போய்கிட்டு இருக்கு. வேற மாதிரி செக் பண்றது என்ன வரும், ரியல் டைம் ரியல் ரேஞ்ச் செக் பண்றது. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் அவரே பேசுவோம். நாங்க அதான் சரி என்ன ஆக போகுது அப்படின்றத பாப்போம். நானே பொண்ணே பூவே நான் ஆக்சிலேட்டர் அமுத்திக்கிட்டு இருக்கேன். சரி ஏதாச்சும் ஒரு இடத்துல பள்ளம் இறங்கும், அங்க வந்து ரீஜன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஏத்தமா தான் இருக்கு. சரி பாப்போம், போய் பாப்போம். நல்லா பண்ணிட்டாங்க. அப்படிதான் இருக்குது எனக்கு. 36 கிலோமீட்டர் போனா 26 தான் ஓடுன்னு காட்டுது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. நீ பேச 26 கம்மியா இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. 9% தான் சார்ஜ் இருக்கு. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டணும். 25. ஓ மை காட். பாப்போம். அடுத்து வர்ற ஊர்ல ஏதாவது கடையை ஒன்று பிடிச்சி சார்ஜ் போட்டு தான் ஆகும். வேற வழியே இல்லை. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர்ல வந்து ஊத்து அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க போய் நம்ம கொஞ்சம் பெட்ரோல் ஊத்துங்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் ஊத்துறோம். சரி போய் பாப்போம். இப்ப வந்து நம்ம ஊத்து அப்படின்ற இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆனா இப்பவும் ஐயோ இந்த மாதிரி ஏத்ததான் ஏறுச்சுன்னா ஃபுல்லா இறங்கிருமே ப்ரோ. இறங்குது பாருங்க டக்கு. இந்த ஊத்து அப்படின்ற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இருந்தாலும் நம்மளால இன்னும் எவ்வளவு தூரம் போக முடியும்னு தெரியல. 5% தான் சார்ஜ் இருக்கு. இன்னும் போக வேண்டியது 25 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. டீ டைம் இருக்கு. சோ டீ டைம்ல வேணா டீ டைம்னு ஒரு இடம் இருக்கு. இங்க வேணா கேட்டு பார்க்கலாம். ஆமா, வேற வழி இல்ல. கேட்டு பாப்போமா? ஆக்சுவலி அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க போடுற மாதிரி அலோவ் பண்ற மாதிரியும் தெரியல. அதே சமயத்துல அங்க கரண்ட்டும் இல்ல. இங்க கேட்கலாமா? கேட்டு பார்ப்போம். இந்த சைடு கரண்ட் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? அது நம்ம கமர்ஷியல் லைன் ஆமா அது அப்படின்னாங்க. நாங்க என்ன பரவாயில்ல, காசு கூட கொடுத்துடலாம் ப்ரோ. அதான் சொன்னேன். பட் அவங்க அலோவ் பண்ற மாதிரி இல்ல. இருக்க மாதிரி தெரியல. கேட்டு பார்க்கலாமா? கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா அந்த டீ கடையிலயும் சார்ஜ் இல்ல அப்படின்ட்டாங்க. சார்ஜ் போட முடியாதுன்ட்டாங்க. ஆனா இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல ஊத்து அப்படின்ற ஊர் இருக்காமா. பெட்ரோல் அங்க வந்து நம்ம போனோம் அப்படின்னா பெட்ரோல் பங்க்லயா, பெட்ரோல் பங்க்ல இப்ப சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து இப்போ பாத்தீங்கன்னா கவலைக்கிடமான நிலைமை. ஒரு 4% சார்ஜ் 12 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் இருக்கு. மலையில ஏறும்போது எந்த 12 கிலோமீட்டர் ரேஞ்சே 12 கிலோமீட்டர் போதான்னு தெரிய மாட்டேங்குது. அதான் ஒரு பெரிய சிக்கலா இருக்குது. அதனால பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்ப வந்து மோசமான நிலைமையில இருக்கோம். வெறும் 2% சார்ஜ், 5 கிலோமீட்டர் தான் போகும். ஆனா இன்னும் வந்து நம்ம கொடைக்கானல்ல பாதி தூரம் கூட ஏறல. இங்க ஊத்துன்னு ஒரு இடத்துல வந்து ஏதோ பெட்ரோல் பங்க்ல சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிறதா வந்து சொல்றாங்க ஊர் மக்கள். நாங்க போய் பார்த்தாதான் அங்க கரண்ட் இருக்கா அப்படின்றது முதல்ல தெரியும். ரொம்ப மோசமான கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கு. வெறும் 2%. கரெக்டா வீடியோ எடுக்கணும் என்ன தெரியல. வெறும் 4 கிலோமீட்டர் தான் போகும்னு போட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன். ஊர் வந்து பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. வாவ். ஐயோ வேற ப்ளூ கலர் சீட்டு ப்ரோ. பெட்ரோல் பங்க் இல்ல ப்ரோ. இல்ல அதுக்கப்புறம் வருங்க. கண்டிப்பா இங்க பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிறதா ஊர் மக்கள் சொல்றாங்க. கைஸ் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து லிட்டரலி இதுதான். 2% தான் வந்து சார்ஜ் இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து போகும், எவ்வளவு கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும் அப்படின்றதே வந்து காட்ட மாட்டேங்குது வண்டியில. நாங்க வந்து ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு வந்து வந்திருக்கோம். சொல்ல போனா இங்கேயும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் எதுவுமே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஏர் அடிக்கிற பம்ப் இருக்கு பாத்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர்ல போட முடியுமா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு இருக்கவரை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் தரோம், கொஞ்சம் பிளக் பாயிண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த
ஏர் பம்பில் இங்கே இருக்கிற ப்ளக்கில் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுச்சு. ஆனால் எங்கள் நேரத்துக்கு அதுலேயும் கரண்ட் வரல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து சார்ஜ் போட்டால் தான் மூவ் ஆக முடியும். வேறு ஏதாச்சும் கடையில் போடலான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய 3 பின் ப்ளக் வந்து எந்த கடையிலையும் இல்லை, வெளியில் இல்லை. சரி பார்ப்போம். கடைசி 1% 3 கிலோமீட்டர் தான் போகுன்னு இருக்கு. இங்கே வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்காமா? இந்த ஒர்க் ஷாப்பு தான் கடைசி நம்பிக்கை. ஏன்னா அந்த பெட்ரோல் பங்க்கில் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே டீ கடையில் கேட்டு பார்ப்போம். பழக்காடு புது இருக்கா? புது இருக்க ரோடு இங்கே கேட்டு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக ஒரு மெக்கானிக் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜ் போட்டு ஒரு 15% வரைக்கும் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கைஸ் இப்போ வந்து வண்டியை 0% ஆகும்போது கரெக்டாக நமக்கு வந்து ஒரு சார்ஜ் வந்து போட்டோம். அப்போ வந்து போட்டுட்டு இப்போ வெளியே வந்து நிற்கிறோம். ஜஸ்ட் இப்போ வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது கீழே இருந்து அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து இப்போ 19% சார்ஜ் வந்து போட்டாச்சு. 59 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. அது ஓகே. பட் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடோமீட்டர் ரீடிங் ஓடி இருக்குன்றதை பாருங்கள். டோட்டலாக 253.5, அதாவது கிட்டத்தட்ட 254 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஹில்ஸுக்கு வந்து ஒரு 254 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சாக நமக்கு கிடைக்கிது. கிளைம் பண்ணுறது 330, பட் பிளைன்ஸில் அச்சீவ் ஆகும். இப்போ இன்னும் ஹில்ஸ் நம்ம ஃபுல்லாக ஸ்டீப் மட்டும் தான் ஏறி இருக்கோம், இறங்கலை. அதனால 250ன்றது ரேஞ்ச். அதில் ஒரு 20 அதில் ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ஹில்ஸ் தான். சரி, அதில் 50 கிலோமீட்டர் ஹில்ஸு. இந்த 50 கிலோமீட்டர் நம்ம பிளெயினில் ஓடனா இன்னொரு 100 கிலோமீட்டர், லைக் 300 கிலோமீட்டருங்கிற ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ இன்னும் ரீஜன்லாம் கீழே இறங்கும்போது தான் யூஸ் பண்ணுவோம். போய் நாங்கள் ரூமுக்கு போய் தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அங்கே போய் தான் ஃபுல் சார்ஜ் போடணும். நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் காலையில் ரெடி ஆயிரும். வண்டிக்கும் சார்ஜ் போடணும், எங்களுக்கும் சார்ஜ் போடணும். தினேஷ் ப்ரோக்கு மட்டும் தான் சார்ஜ் போடணுமாம்மா? என்ன ப்ரோ வாங்கி வச்சிருக்கீங்க? சாப்பாடு தான். என்ன ராஜ சிரிப்பா இருக்குது. ருத்ரேஷ் ப்ரோட்ட எதுக்கோ கேட்டுக்கோங்க. சரி, நாளை சந்திப்போம் மக்களே. ப்ரோ கண்ணே சரியில்லையே. நாளை சந்திப்போம் மக்களே. ஓகே. பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். ஃபைனலாக ரூமுக்கு வந்து வந்துட்டோம். பல போராட்டங்களுக்கு பிறகு வந்தாச்சு. போராட்டங்கள் எப்பயோ வந்திருக்க வேண்டியவங்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்கோம். பட் ஓகே, ஈவிங் போது என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சரியா பிளான் பண்ணல தம்பி. கரெக்ட். அது என்னமோ கரெக்ட். ரூட்டை தவற விட்டது முதல் தவறு செய்து விட்டாய். நீ அக்யூஸ்ட் நீ தான். சரியா? சரி, ஓகே. சரி கைஸ், காலையில் பார்க்கலாம். குட் நைட். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நம்மளும் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஜேசி ரெசிடென்சிலேருந்து கிளம்ப போகிறோம். நைட் ஆக்சுவலாக வந்தது லேட்டு. அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்ல முடியல. நைட்டு வந்த டயரில் போய் படுத்தாச்சு. ஸோ எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது லிம்ப் மோடுக்கு வந்து வண்டி மூவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 km/h வேகத்தில் தான் வந்து வண்டி மலையே ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. அது 1%, ஈவன் வந்து கரெக்டாக 0% அப்படின்னு சொல்லி வரும்போது கூட அது ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். சார்ஜ் வந்து ஒரு 15, 16, 17, 18% கிட்ட வந்து சார்ஜை போட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி இங்கே நம்ம வந்து சேர வேண்டிய ஜேசி ரெசிடென்சி அப்படின்ற ஹோட்டலுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30 மணிக்கு வந்துட்டு சார்ஜிங்கை போட்டு விட்டு போய் படுத்தது தான் தெரியும். காலையில் எழுந்திரிச்சு இப்போ கிளம்புற ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து வந்துட்டோம். இந்த வழியாக தான் நேற்று நைட்டு வந்து ஏறி வந்தோம். ஏறி வரும்போது ஒன்றும் தெரியல. இறங்கி வரும்போது நல்லா ரசிச்சுக்கிட்டே போகிறோம். செம்ம அழகாக இருக்குங்க இடமே. கைஸ், நம்ம ஜேசி ரெசிடென்சிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஆனால் பாருங்கள், சார்ஜ் பர்சன்டேஜ் குறையிற மாதிரியே தெரில. கிட்டத்தட்ட இன்னும் 320, 319 கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு காட்டிகிட்டே இருக்கு.
ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீஜன் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி போச்சு அப்படின்னா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இறக்கமான ஒரு ரோடு அப்படின்னு. இந்த இடத்துலலாம் வந்து நல்லா ரீஜன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டீரிங் பக்கத்துலேயே பாருங்கள் எல்லாம் -kW தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரீஜன் அப்படின்றது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சொல்ல போனால் இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கொடைக்கானல் மலை இறங்கினதுக்கு அப்புறமே 100% இருக்கும் போல. கைஸ் மெயினாக வந்து நம்ம அதாவது சுற்றி வந்தது தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் சார்ஜ் வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு. பட் வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி வரோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலே ஏகப்பட்ட இடத்துல வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா GRT ஹோட்டல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெஸ்டினேஷன் சார்ஜிங் ஒன்று இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட கொடைக்கானலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஹோட்டலில் வந்து சார்ஜிங் வந்து இருக்குது. அதனால் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலும் பெருசாக வந்து நம்ம சார்ஜ் வந்து போடுறதுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. என்ன கிளைமேட் தெரியுமாங்க, அருமையாக இருக்குது. ரோட்டில் நைட் ஆக்சுவலாக வரும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இருட்டிடுச்சு ஆக்சுவலாக. ஈவினிங் மேலே நேற்று கூட அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகி ரோடே ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகி பாருங்க. ஐயோ என்ன ரோடு அருமையாக. பட் கண்டிப்பாக இதை வந்து ஏன் ப்ரோ சண்டேஸ்லலாம் வந்தால் இதை அனுபவிக்க முடியாது தானே? சண்டே டிராஃபிக்கே போதுமா இருக்கணும். அத்தடி அனுபவிக்கணும். ஸோ வீக் டேஸில் வந்தது செம்ம அருமையாக இருக்குது. செம்ம அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. சரி அது இருக்கட்டும். இப்போ எவ்வளோ % ப்ரோ சார்ஜ் இருக்கு? 99. அடேங்க அப்பா, எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருப்போம்? 6 கிலோமீட்டர். சரி இறங்கி பார்ப்போம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு திரும்ப 100க்கு தான் 100க்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு காவாசி தூரம் கீழே இறங்கிட்டோம். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா 97% அப்படியே வந்து சார்ஜ் இருக்குது. 309 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து ஓடோமீட்டரா இன்னும் 309 கிலோமீட்டர் ரேஞ்ச் காட்டுருக்கு. எங்கே ஓடோமீட்டர் ரீடிங் எவ்வளோ ப்ரோ இருக்குது? 20,616 அப்படின்ற ஓடோமீட்டர் ரீடிங் இருக்குது. நம்ம ஃபுல்லாக கீழே இறங்கினதுக்கு அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கு, அது போக பர்சன்டேஜில் எவ்வளோ குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரீஜனில் தான் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இப்போவும் 97%ன்றது இருக்குது. சரி கீழே இறங்கிட்டு பார்ப்போம் என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு. இப்போ தினேஷ் ஹார்ன் யூஸ் பண்ணுறாரு. இப்போ மட்டும் ஹார்ன் யூஸ் பண்ணுறீங்க? ஃபுல் பேட்டரி வச்சிருக்கேன். எல்லாமே யூஸ் பண்ணுவேன். லைட் போடுவேன். போக போக கிலோமீட்டர் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. பாருங்க 300 அங்கேருந்து கிளம்பும் போது இப்போ அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பி 15 கிலோமீட்டர் வந்திருக்கோமா? 15 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போ இத்தனை நேரம் வந்து 307 காமிட்டுருச்சு. இப்போ வந்து 310 காட்டுது. ஸோ இன்க்ரீஸ் தான் ஆகுது. பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் செல்வன் நம்ம கீழே போய் பழனி போய் இறங்கும்போது 100% இருக்கும். 100 பார்ப்போம். நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டரோட ரீடிங்கு 20,648. ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்டில் 97%லேயே இருக்கும். அதுதான் வந்து ரீஜனோட பவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா. இத்தனைக்கும் நடுவில் வந்து சில பிளைன்ஸ்லாம் வரட்டணும், சார்ஜ் வந்து இறங்குச்சு மறுபடியும் ஏறுச்சு, அந்த மாதிரி வந்து ஆகிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கீழே இறங்கிடுவோம். இறங்கினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். நைட் வரும்போது அந்த தாராபுரத்து வழியாக வந்து பழனி வந்து தாராபுரத்து வழியாக வந்து மேலே கொடைக்கானல் ஏறும்போது கொஞ்சம் ரோடு அகலமாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த பழனி வழி வந்து கொஞ்சம் குறுகல் தான், ஒத்தையடி பாதை மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இதுவும் தாராபுரம் வழியாக தானே போகணும். அது ஒட்டஞ்சத்திரம் ரூட்டு. அது ஒட்டஞ்சத்திரம் ரூட்டு. தாராபுரத்தில் வந்து ஒட்டஞ்சத்திரம் போய் நாங்கள் கொடைக்கானல் வரும்போது கொஞ்சம் ரோடு பெருசாக பாருங்க. பழனி மலை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பழனி மலையே தெரியற அளவுக்கு நம்ம அதுக்கும் மேலதான் இருக்கோம் இந்த சைடு கொடைக்கானல் மலையில. ஆனா என்னன்னா பாருங்க ஃபுல்லா இறங்கி முடிக்கிறதுக்குள்ளேயே 100% சார்ஜ் ஆயிருச்சு ரீஜன்ல. எப்படியும் கண்டிப்பா இறங்கும் போது வந்து வேற சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்திருக்காது, நாங்க போட்டிருக்கவும் மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் 100% ஆயிருச்சு. ஆனா ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 317 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து இருக்கு. பேசிட்டு இருக்கிற 318 ஆகி போச்சு. பாருங்க 318 ஆகி போச்சு. அந்த அளவுக்கு ரீஜன் வந்து நிறுத்துறீங்களா? வியூல போட்டோ எடுத்துட்டு போலாம். நிப்பாட்டிடுங்க. கைஸ் ஒரு வழியா மழையை விட்டு இறங்கி கீழே பிளைன்ஸ்க்கு வந்து வந்துட்டோம். ப்ரோ எப்படி ப்ரோ இருந்துச்சு இந்த பயணம்? சூப்பரா இருந்துச்சு. நான் சொட்டர் கல்ற டைம் வந்துருச்சு. இப்பயே வேக்காடு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஹீட் ஜாஸ்தி ஆயிருச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
ஒண்ணுமே இல்ல, ஜாலியா இருந்துச்சு, பொறுமையா வந்தாச்சு. பொறுமையா இருந்தது நார்மலா எப்படி மீதி காரா இருந்தா இப்படிதான் இறங்கியிருப்போம். இதுல என்ன பெனிஃபிட்னா இறங்கும் போது ஃபுல்லா 100% டேங்க் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா போகும்போது நாங்க வந்து சார்ஜே இல்லாம போனோம், வரும்போது ஃபுல் சார்ஜோட வந்திருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபுல் ட்ரை இப்ப ஃபுல்லா இருக்கு. இதை வச்சு எப்படி கோயம்புத்தூர்ல தாண்டிடலாம், கோயம்புத்தூரே போயிடும். ஓகே, இன்னும் 128 கிலோமீட்டர் தானே, 120 கிலோமீட்டர் அவ்வளவு அதான். ஓகே ஐஸ், இப்போ இதுதான் வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு இல்லை ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்தீங்கன்னா 20662 அப்படின்னு இருக்கு. அதாவது ஹோட்டல்லேருந்து கிளம்பும்போது 61.6 கிலோமீட்டர் நம்ம ரீசெட் பண்ணதுக்கப்புறம் 61.6 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கோம். 100% சார்ஜில் வந்து இப்போ இருக்குது. 320 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் காட்டுது. அதாவது ரேஞ்ச் வந்து நான் 330 நினச்சேன், பட் 320 தான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து இதில் காட்டுது, 320. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. மலையை விட்டு இறங்கி பிளைன்ஸுக்கும் நம்ம வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஈவி காரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். டுவர்ட்ஸ் கோவை வயா பொள்ளாச்சி. தினேஷ் அழுத்தாதீங்க, தினேஷ் ரொம்ப அழுத்துறீங்க தினேஷ். ஆக்சுவலி நம்ம ட்ரிப் ரீசெட் பண்ணதுலேருந்து 84 ஓட்டி இருக்கோம், ஆனால் இன்னுமே 91% இருக்கு, 290 ரேஞ்ச் காட்டுது. ஸோ தாராளமாக பயந்துட்டு போகலாம். பிளைன்ஸில் ஹில்ஸில் பயப்படலாம், பட் பிளைன்ஸில் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாதா? சார்ஜிங் ஸ்டேஷன் தானே இருக்குது, நான் என்ன தாராபுரத்தில் போய் போட்டுக்கிறேன். அது சரி, இருக்கு. ஓகே சரி போகலாம். 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் மேலும் டைமும் ஆச்சு, சீக்கிரமாகவும் போய் சேரணும். கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இறங்கி கோயம்புத்தூர் பக்கம் பாதி தூரம் வந்துட்டோம். இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்கு. ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சார்ஜ் வந்து லிட்ரலி வந்து ட்ரைன் பண்ணி அங்கேருந்து அந்த சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணி மறுபடியும் சார்ஜ் பண்ணி கீழேயும் இறங்கி வந்திருக்கோம். இது வந்து ஒரு ரேஞ்ச் டெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரேஞ்ச் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு சார்ஜ் ட்ரைன் டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏறும்போது 0ல கொண்டு போய் நிறுத்தணுமா, ஆனா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா கீழே இறங்கி வந்து 100% கொண்டு வந்தோம். ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் எலக்ட்ரிக் கார் வாங்கினவங்களுக்கு எப்பவுமே இது ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கும். ஆல்வேஸ் அவங்க எலக்ட்ரிக் கார் வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு போனாங்க. பேசிக்கா சொல்ல போனா சிம்பிள் அதுதான். இப்போ நாங்க வந்து இப்போ கொடைக்கானல் ஏறும்போது பழனியில ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் வரி இருந்திருக்காது, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். கரெக்ட் தான். அதுதான் வந்து கடைசியில இப்படி ஒரு திக் நிமிடமா ஆகிவிட்டது. பட் இருந்தாலும் அதுக்கு வந்து வண்டி சரி கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கிருந்து நம்ம கிளம்பி வந்துமே பழனி வந்துமே 100% சார்ஜ் இருந்துச்சு. ஆஸ் ஆஃப் நவ் வந்து 61% இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் போறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதில் வந்து மெயினாக இன்னொரு மேட்டரும் சொல்லணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வந்து பழனி, அதாவது அந்த மலை வந்து ஏற ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் இவ்வளோதான் பர்சன்டேஜ் இருக்கு, பட் மேலே ஏறுமா ஏறாதான்றதும் ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஏறணும் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் காலி ஆயிடுச்சுனாலும் என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இந்த வீடியோ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். பட் வண்டியோட பேட்டரி வந்து காப்பாற்றி கரெக்டாக அந்த லிம்ப் மோடெல்லாம் போய் ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகி திருப்பி ரிட்டர்னும் வந்துட்டோம். இதே மாதிரியான வீடியோக்களும் ரெகுலராக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதாவது சிம்பிள் லாஸ்ட்டாக ஒரே ஒரு அட்வைஸ் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பேட்டரி 1% வந்துருச்சு, 0% வந்துருச்சு அப்படின்னாலும் பயப்படாதீங்க. ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காரோடைய பேட்டரி எல்லாமே 1%லேயே வந்து லிமிட்டட் ஸ்பீடில் ஏசி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடுறதுக்காக தான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. 0 வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டராவது ஓடும். ஓகேவா? ஸோ அதுக்கு பயப்படாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் வேற எங்கேயாவது இந்த 3 பின் பிளக்கு அல்லது ஒரு ஏசி சார்ஜராவது இருக்கிற மாதிரி, அல்லது 3 பின் இந்த 15 ஆம்பியர் ஃப்ரிட்ஜுக்கு போடுற பிளக் இல்லையா, அந்த மாதிரி பிளக் ஏதோ ஒரு கடையிலையாவது கெஞ்சி கூத்தாடி வாங்கியாவது சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு ஒரு மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அப்படி ஆகாது. ஏன்னா சார்ஜிங் நெட்வொர்க்ஸ் நிறையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட என்ன சார்ஜிங் ஆப் இருக்கோ, சார்ஜிங் நெட்வொர்க்கோட ஆப் இருக்கோ, அதில் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே தெரியும் எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயவுசெய்து பிளான் பண்ணிக்கிங்க. அதுதான் நான் சொல்கிற விஷயம். இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன் மற்றும் விப்ரஜேஷ். டேக் கேர், பாய்.